அடுத்ததா படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வருது அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான காரணம் படத்துடைய டிஓபி தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் வச்சு அதை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு படத்துடைய டிஓபி திரு வினோத் காந்தி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் திருவிழாக்க ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சென்ட்ரலை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா எல்லாருமே வந்து சென்ட்ரலில் தான், சென்னைக்கு ஒரு அட்ரஸ்னால் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் தான். சென்ட்ரலில் வந்து இறங்கி தான் எல்லாருமே அவங்கவுங்க சார் சொன்ன மாதிரி எல்லோரும் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஏரியா நோக்கி போவாங்க. ஸோ நாங்களும் இந்த சென்ட்ரலில் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். இந்த சென்ட்ரலில் முக்கியமாக சொல்ல போகும்போது பேரண்ட்ஸ் தான் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய நான் லேர்ன் பண்ண சார்ட்டு இருந்து சாரோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா பெரிய ஆர்டிஸ்டையும் வச்சு சார் டைரக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இந்த படத்தில் சார் சில ஷார்ட் சொல்லி நான் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சாரோட டைரக்ஷனுடைய இன்புட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. நிறைய லேர்ன் பண்ணேன் அந்த படத்தில் அவங்ககிட்ட. தேங்க்யூ சார். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். குமரகுரு சார், தேவராய் சார், பாரதி சிவலிங்கம் ஐயா ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க. கேமரா, அப்புறம் ட்ரோன் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையணும். அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஹீரோ விக்னேஷ் பற்றி சொல்லி ஆகணும். நல்ல கடினமான உழைப்பாளி. நிறைய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு ஷூட்டிங்கில். நல்லா எங்களுக்கு நிறைய ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க தான் நாங்கள் இன்னும் ஷார்ட்ஸ் நிறைய எடுக்க முடியும். அதெல்லாம் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ விக்னேஷ். அப்புறம் எங்கள் ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏதோ இன்னைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கு அவங்களுடைய ரீரெக்கார்டிங் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தோட இயக்குனர் பாரதி சிவலிங்கம், அவர் என்னுடைய நண்பர். அவர் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும் போதுலேருந்து அவர் எனக்கு பழக்கம். நல்ல கடினமான உழைப்பாளி. அவர் நிறைய ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தோல்வி தான் அதிகமாக இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கிட்ட, இன்னும் இது நடக்கலண்ணே, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் அப்படின்னா. அது இப்போ நடந்துருச்சு. சின்ன படமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு துவக்கமாக இருக்கும். அடுத்தது டெஃபினட்டாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ பாரதி. தேங்க்யூ. சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். அடுத்ததா வந்து பேசக்கூடியவருடைய நடிப்பை நம்ம சித்தா படத்துல வந்து பார்த்திருக்கோம். அது வந்து கோபத்தையும் அவர் மேல அருவருப்பையும் கொடுத்தாலும் நடிப்பா பார்த்தா அது வந்து மிரட்டலான நடிப்பு தான். அப்படி சென்ட்ரல் படத்திலுமே ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்திருக்கக்கூடிய திரு தர்ஷன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருக்கீங்க, திரையுலக ஜாம்பவான். KS ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிட்டுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சாரோட சப்போர்ட்லாம் வந்து பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ஆர்விதகுமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராய் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார். இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணுமா? ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து அப்போவே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊர் கூப்பிட்டாங்க. ஜெயகொண்டம் அவரோட ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அதை அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு.
ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார், சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரல் இந்த வந்து சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதிகள்லாம், சமாதி எம்ஜிஆர் சமாதிகள்லாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டரு. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொன்னேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காருங்க, பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி, நன்றி சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சென்ட்ரல் படத்துல அப்பா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு ராஜா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குநர்கள் மற்றும் ஜாமான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மேதகு படத்துக்கு அப்புறம் நான் பட வாய்ப்பு இல்லாமல் நிறைய படங்கள் தேடிட்டு இருந்தப்போ பாரதி சார் தான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்னன்னும் நான் நன்றியாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேரரசு சார் ஒரு மாசான ஆக்ஷன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வில்லன் கேரக்டர். படம் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி தர்ஷன் சாருக்கு என்னோட நன்றிகள். அவர் கூடவே நான் ரொம்ப வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். சித்தா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, மாசா. அதே மாதிரி பாரதி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ காக்காமுட்டை விக்னேஷ், அவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி அவர் என்னோட மகன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்பா மகன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்கு கரெக்டாக அவர் கூட அமைஞ்சது. அதுக்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்பாட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கிறதுக்கு எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். சென்ட்ரல் ஒரு மாசான டைட்டில், மாசான வெற்றி பெறத்துக்கு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் கேட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக சென்ட்ரல் படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு பாவலன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய திரையுலகை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஊடக நண்பர்கள், திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை வெளியிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலகில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய இயக்குநர்களில் குறிப்பிடத்தக்கவர் மரியாதைக்குரிய KS ரவிக்குமார் சார் அவர்கள். அதேபோன்று திரைத்துறையில் கொங்கு மண்டலத்தினுடைய அந்த சொல்லாடலை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்தியவர் RV உதயகுமார் இயக்குனர் அவர்கள். மற்றும் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு சிறந்த வில்லனாக அறிமுகமாக இருக்கக்கூடிய இயக்குனர், நடிகர் பேரரசு சார் அவர்கள்.
இந்த படத்தினுடைய போஸ்டர் முதலில் வெளியிட்டவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தம்பி இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் போஸ்டர் வந்து தலைவர் வெளியிட்டு வாழ்த்துனார்னா படம் வெற்றியடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்திக்க வைங்க அப்படின்னாரு. தலைவரை சந்திக்க வச்சோம். இந்த சென்ட்ரல் அப்படின்ற தலைப்பை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த தலைப்பிலும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தபோது சென்ட்ரலில் தான் வந்து இறங்கியிருக்காரு படிப்புக்காக. அந்த சென்ட்ரல் பகுதியிலேயே நீண்ட நாட்கள் தங்கியிருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சென்ட்ரல் என்கின்ற அந்த இடத்திற்கு யாரெல்லாம் வருவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் அப்படின்றத ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே விளக்கி பேசினார். இந்தியாவில் சென்னை வந்து ஒரு முக்கியமான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இன்றைக்கு வட இந்திய தொழிலாளர்களும் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை தலைநகரில் முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் என்கின்ற தலைப்பை ஏன் வச்சாங்கன்னு கேட்டார் அந்த மேடையிலேயே. அதுக்கப்புறம் கதையை சொன்ன பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகி இந்த சென்ட்ரல் அப்படின்ற தலைப்பை பற்றி ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. தம்பி நான் நடிகர்கள் இல்லை, ஆனால் இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாரு, நீங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் படத்தில் தலையை காட்டுங்க அப்படின்னு. ஒரு 7 நாட்கள் தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் வந்து அரசியல் பின்புலம் உள்ளவன், தொடர்ந்து தலைவர் கூடயே பயணிக்கக்கூடியவன். கட்டாயப்படுத்தி வந்தே அவனு சொல்லிட்டு ஒரு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுலேயும் பேரரசு சார் கூட நடிக்கிறது பெரிய, அவர் பார்த்த உடனே ஒரு பயமாயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய இயக்குனர், அது நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இந்த படத்தில் நிறைய கரெக்ஷன் கொடுத்துருக்காரு பேரரசு சார். மிக இந்த படத்துக்கு அவர் ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய அது தம்பி பாரதி சிவலிங்களுக்கு தான் அது அமைஞ்சிருக்கு. இந்த இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளிம்புநிலை மக்களுடைய கண்ணீரை ஒரு காட்சிப்படுத்தும் போது அதற்கேற்ற ஒரு இசையாக இசையமைப்பாளர் இலா அவர்கள் இசை பாடல் 2 பாடலை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவலங்களை ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதற்கு வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு இசையை கொடுத்த திரு இலா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முழுக்க படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்குமே ஒரு சாருக்கு KS ரவிக்குமார் சார் அவர்கள் சொன்னது போல் ஒரு எமோஷனலான ஒரு படம் தான். ஒரு வழிகளை சுமந்திருக்கக்கூடிய ஒரு படமாக தான் அந்த கிளைமாக்ஸ்லேயும் படம் அப்படி தான் முடியுது. இன்றைக்கு காலத்திற்கு தேவையான ஒரு கதையை வந்து அவர் சொல்கிறனால அது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை அரும்பாடுபட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், அவங்களும் பெரிய பணக்காரன் கிடையாது, எங்கிட்ட ஒரு பணத்தை பரட்டினாங்க, வட்டிக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. தயாரிப்பாளர்கள் வந்து தேவராஜ், குமரகுரு, சிவலிங்கம் ஆகியோருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும், அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி புவன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், PRO, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம் மேனேஜர் ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றிய கண்ணன் அவர்களும் படத்துக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தார்த் தர்ஷன் அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒரு படத்தில் பார்த்து பயந்துட்டோம், ஆனால் நேராக பார்க்கும்போது ஒரு குழந்தையாட்ட அவர் இருக்கிறாரு. அவர் அது மாதிரி காக்கா முட்டை தம்பி விக்னேஷ் ஒரு படத்தோட கதாநாயகன் அப்படின்ற அந்த இது இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் பழகினார். அவருக்கு என்னுடைய தினத்தில் வாழ்த்துக்கள். குணா அவர்கள், ராஜா அவர்கள், கேமராமேன் வினோத் காந்தி, ஹீரோயின் சோனி ஆகியோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த இடத்துல நான் சினிமா அனுபவம் கிடையாது, ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஷூட்டிங் கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் ஸ்பாட்டுக்கு போகும்போது எப்படி எடுக்கிறாங்க, இது அந்த ஸ்பாட்லேயே திருத்துறாங்க, கதையெல்லாம் மாற்றுறாங்க, காட்சியை மாற்றும் போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ரிஸ்க்கு. சினிமான்றது நம்ம தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் தெரியுது எவ்வளோ கஷ்டம். அதில் உண்மைக்கே இயக்குனர்கள்லாம் வந்து அவங்க ஒரு படம் இயக்கி வெளியிடுறது, ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து சுமந்து 10 மாதம் சுமந்து பிரசவிக்கும் போது என்ன வலி இருக்குதோ அந்த வலி தான் இயக்குனர்களுக்கு இருக்கும் அப்படின்றத
அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போன பிறகுதான் தெரியுது. இனிமேல் எந்த படத்தையும் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, இயக்குநர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, அவங்க நோக்கத்தை ஒரு காட்சிப்படுத்துறாங்க, அவ்வளோதான். அதனால் எந்த படமாக இருந்தாலும் நாம் வாழ்த்துவோம், இந்த படத்தை நாம் வாழ்த்துவோம், வெற்றியடைவதற்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் சிவமணி இருக்காங்க, மறந்துட்டேன், மன்னிக்கணும். அவருக்கு ரொம்ப அவர் மச்சானாங்களாம் ஃப்ரெண்டு. அதோட பெரிய அவங்க தங்கச்சி வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணன் சிவமணி அவருடைய தங்கை வீட்டில் தான் ரொம்ப நாளாக நாங்கள் வாடகைக்கு குடியிருந்தோம். சொல்ல மறந்துட்டேன். நன்றி அண்ணன்.